தற்போதைய அண்மை செய்தியாக முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து சி.வி. சண்முகம் அவதூறு கருத்து பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையிலேயே இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் திண்டிவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அப்போது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞராக இருந்த ஜான் சத்யன் என்ற வழக்கறிஞர் ஆஜராகியிருந்தார். அப்போது அவர் வாதிடும் போது சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் அரசுதான் புகார் அளித்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் திமுக நிர்வாகியால் புகார் அளிக்கப்பட்டதாக சி.வி. சண்முகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சு மோசமானதுதான் எனவும் அவரது பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில, ஆனால் மோதலை ஏற்படுத்துவதற்கும் பொது அமைதி குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு இதன் மூலமாக செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் அரசுக்கு எழுப்பியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் KMD முகிலன் என்பவர் சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சு அரசியலில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்பதாலேயே இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார். வேறு பிரிவு ஏதேனும் பொருந்தும் என்றால் அந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்வதாகவும் அந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரன் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான இந்த அவதூறு வழக்கை ரத்து செய்வதாக தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.